ரோஷினி, வாழ்க்கையில எத்தனை தடவை உன்னை நான் கும்பிட்டுருக்கேன். ஒரு நாளாவது எனக்கு கருணை காட்டியிருக்கியா? தினமும் என்னுடைய இந்த காதல் வாழ்க்கை போர்க்களமாவே மாறிட்டு இருக்கே. அடா ஆண்டவா, என் பொண்டாட்டியை நான் எப்படி சமாதானப்படுத்துறது? காலில் விடுறதா, கையெடுத்து கும்பிட்றதா, இல்லைன்னா வெகுளி மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசினா கண்டிப்பா ஒத்துக்க போறா. அவ்வளவுதான். ரோஷினி, சாரி ரோஷினி, இந்த தண்ணி குடியே, உன் கோவம் குறைஞ்சிரும். இந்தா. அடச்சே, இதுவும் சரிப்பட்டு வராத. இல்ல 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 இல்ல, ஏதாவது பிளான் பண்ணணும். என்ன பண்ணலாம்? அவ கைய பிடிச்ச என் இதயத்துல வச்சுக்கிட்ட, என் கண்ணால அவ கண்ணை பார்த்து அன்பா அவகிட்ட சாரி சொல்லணும். அவகிட்ட எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் கண்டிப்பா இறங்கி வருவா. ரோஷினி, ரோஷினி, I'm so sorry, Roshni. இந்த பொண்ணுக்கு கோவம் வந்துச்சுன்னா பலார்னு அடிச்சிருவா. அது ரொம்ப வலிக்குமே. இப்படிலாம் பண்றதுனால எதுவும் ஒர்க் அவுட் ஆக போறதில்ல. காதை ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டு அவகிட்ட சின்சியரா மன்னிப்பு கேட்க போறேன். அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். ரோஷினி, எங்க போன இவ? ரோஷினி, 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 ஒரு நிமிஷம். நான் சொல்றதை கேளு, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நான் காதை பிடிச்சு கெஞ்சி கெடுக்கிறேன். இனிமே இப்படி நடக்கவே நடக்காது. ஐம் சோ சாரி. ஏன் வேலைக்கு போகலையா? இப்ப லேட் ஆகலையா? இல்ல, ஆக்சுவலா என்ன ஆச்சு தெரியுமா? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. என்னாச்சு? நாங்க எல்லாரும் ஆபீஸ்க்கு தான் போறோம். உனக்கு விருப்பம் இருந்தா நீ எங்களோட சேர்ந்து கார்ல வரலாம். அதுவும் இல்லாம இன்னைக்கு சில முக்கியமான வேலைகளை உனக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். ரோஷினி, ரோஷினி, நான் சொல்றதை கேளு. இன்னும் 5 நிமிஷத்துல நீ கார்ல இருக்கணும். என்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையில இருந்து கண்ணீர் வடிக்கிறேன். கழுத்துல மாலைய போட்டுக்கிட்டல, அதான் தண்டனை அனுபவிக்கிறேன். எனக்கெல்லாம் தேவைதான். Watashi tashi wa anata, no presentation. மஜ்ரான் மேடம், அவருக்கு உங்க பிரசன்டேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவரே மத்த ஆப்ஷனையும் தெரிஞ்சுக்க விரும்புறாரு. அவரு இந்தியன் ட்ரெடிஷனல் டிசைனை தான் சூஸ் பண்ணுவாரு. இருந்தாலும் மத்த கிளையண்ட்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ப்ளீஸ் சார், நீங்க என்ன நம்பலாம். நாங்க இந்தியாவில எல்லார விடவும் நல்ல ட்ரெடிஷனல் டிசைன்ஸை உங்களுக்கு கொடுப்போம். அது மட்டும் இல்லாம பல வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எங்க கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ப்ளீஸ் மஜ்ரான், ஓனோ இவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணியாச்சா? கமான் கமான் கமான், ராஜேஷ், கீதா, சீக்கிரம் வாங்க 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 வாங்க. இவங்க சாப்பாடு கொண்டு வந்து வைங்க. வாங்க வாங்க, பொறுமையா வைங்க, பொறுமையா. அப்படிதான், சபாஷ். குட் குட்.
இங்க என்ன நடக்குது? இவங்களுக்கு யார் இதை ஏற்பாடு பண்ணது? அவங்க மேல ஏன் கோவத்தை பொழியறீங்க? உங்க பாராட்டெல்லாம் உங்க செல்ல மாப்பிளைக்கு தான் வந்து சேரணும். நீங்க முதுகுல தட்டி கொடுக்கறதா இருந்தா ஏன் முதுகுல தட்டி கொடுங்க. வேணா பரவாயில்ல, விடுங்க. கோனெட்டி கட்டிட்டே. இப்படி ஏதாவது கோமாளித்தனம் பண்ணி இந்த டீலை கேன்சல் பண்ணிடாத. அவங்க மொழி உனக்கு தெரியாதுல்ல? இங்க பாருங்க அத்தை, உங்க மாப்பிள்ளை கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. உங்க கண்ணுக்கு தெரியாதுங்கிறது வேற விஷயம். அதாவது என்னால கேம் ஷோல லாட்டரியில ஜெயிச்சு உலகத்தையே சுத்தி வர முடியுதுன்னு போது இன்னும் நிறைய விஷயங்களை என்னால செய்ய முடியும். இவன் வாழ்க்கையில இன்னைக்குதான் முதல் தடவையா ஃபிளைட்டை பார்த்திருக்கான். கட்ட வண்டியில போறதெல்லாம் இங்கே வருது. ஃபிளைட்ல உட்காரத்துக்கும் தகுதி வேணும்ல. உங்க மனக்கண்ணால பாத்திருக்கீங்க ஆண்டி. உண்மையாவே உங்களுக்கு சூப்பர் பவர் தான். நான் ஒரு உண்மையை சொல்லவா? வாழ்க்கையிலேயே முதல் தடவை இப்பதான் நான் ஃபிளைட்ல டிராவல் பண்றேன். இதுக்கு முன்னாடி ஃபிளைட்ல நான் டிராவல் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். சொல்ல வேணாம், பார்த்தாலே தெரியுது. இந்த ஃபிளைட்டோட டிக்கெட் கூட ஒரு கேம் ஷோல கிடைச்சது. அமைதியா நடக்கிறத வேடிக்கை பாருங்க. அனந்தவா சைக்கவ டிசைன் வா. அதெல்லாம் தெரியுது. ஆனா இது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குமான்னு சொல்லுங்க. நாங்க எப்பவுமே லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை தான் நம்புவோம். நாங்களும் பிசினஸ் பண்ணணும்ல. அதனால தான் நாங்க உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றோம். ஒருவேளை உங்களுக்கு எங்களை விட சிறந்த டீல், எங்களை விட சிறந்த டிசைன் உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நாங்க எல்லா நகைகளையும் ஃப்ரீயா கொடுத்துறோம். யார் விட்டு சொத்த யார் கொடுக்கறது? இது நான் உங்களுக்கு பண்ற சத்தியம். எங்க நாட்டுல நாங்க ஒரு விஷயத்தை நம்புறோம். நம்ம விருந்தாளிங்க கடவுளுக்கு சமமானவங்க. அதனால எங்களை தேடி வர விருந்தாளிகளை நாங்க வெறுமையத்தோட அனுப்ப மாட்டோம். நீங்க எங்க நாட்டு கலாச்சாரப்படி நாங்க கொடுக்கிற விருந்தை என்ஜாய் பண்ணுங்க. இது எல்லாமே இந்திய பாரம்பரிய உணவுகள். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. என் டாட் ஒன்னு சொல்லுவாரு, வயிற்றுக்கு நிறைவான சாப்பாடு கிடைச்சா பிசினஸ் லாபகரமா இருக்கும்னு. So please, நீங்களும் எடுத்துக்கோங்க. இவங்க கிட்ட என்ன சொல்றான்? அதுவும் இல்லாம இவங்களுக்கு நம்ம நாட்டு சாப்பாடோட ருசி எப்படி பிடிக்குது? கடைசியில சாப்பாட்டால இந்த டீல் கேன்சல் ஆக போகுது. மேடம், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. அவர் பண்றது பண்ணட்டும். நீங்க கண்டுக்காம விட்டுருங்க. அவர் கிளையன்ட்ஸ் ஏற்கனவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. ஓ, Tabi Munuwa. Saya Nara Anatani Kansha. இப்ப என்ன சொல்றாரு? வணக்கம் சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கோலாட்டம் ஆடுறதுக்கு இப்பதான் அவங்க எல்லாரையும் உங்க வீட்டுக்கு நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. முதல்ல தலையை குனிங்க, தலையை குனிங்க. sayonara. sayonara. Thank you. Bye. sayonara. Bye bye. Bye bye. See you. அட கடவுளே, என்ன இப்படி பாக்குறீங்க? தொட்டதுக்கு இப்படி மூஞ்சி காமிச்சா எப்படி? உங்களுக்கு லாபமா டீல முடிச்சு கொடுத்தா என்னையே கோமா பாக்குறீங்க? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல? உங்களை தடுத்து நிறுத்தவா? இப்பதான் கேட்டு போயிருப்பாங்க. நான் உடனே வேலையை ஆரம்பி. நடத்துற ஃபங்க்ஷன் கிராண்டா இருக்கணும். ஓகே கேசவா? டிடி பிரபலங்களை கூப்பிடணும். எதுலயும் குறை இருக்க கூடாது. ஓகே, சாப்பாடு நம்ம ஊரு டேஸ்ட்ல தான் இருக்கணும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. தெரிஞ்சுதா? ஓகே ஓகே ஓகே. டிடியோட ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லபடியா நடக்கும்.
நான் கிளம்புறேன். சயுனாரா. ரொம்ப சிரிக்காத மாப்பிள, கூடிய சீக்கிரமே அழுவேன். மாமா மாமா ஆ? ஒரு நிமிஷம். எனக்கு என்ன தோணுதுன்னா, முக்கியமான ஆளுங்களும் வந்துருவாங்க, பிரபலமானவங்களும் வருவாங்க. ஆ. ஆனா இந்த ஜப்பான்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாரையும் விட குடும்பத்தை பார்க்க தான் ரொம்ப விரும்புவாங்க. நம்ம உறவு முறையை பார்க்க விரும்புவாங்க. ஆ. என்ன சொல்ல வரா? இதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, நிச்சயமா நீங்க வருவீங்க. ஆனா ரோஷினி வரமாட்டாளே. இல்ல, எனக்கு அப்படி தோணுது. ரோஷினி என் பேச்ச கேப்பா, சில நேரங்கள்ல ஒத்துப்பா. ஆனா நேத்து நடந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் என் மேல கொஞ்சம் கோபமா இருக்கா. அம்மாவும் பொண்ணும் பயங்கரமான எதிரிங்கன்னு இவங்க கிட்ட நான் வெளிப்படையா சொல்லிதான் ஆகணும். அவங்க ஒண்ணு சேர மாட்டாங்கன்னு சொல்லணும். கேட்டா நிச்சயம் அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜப்பான் மக்கள் இருக்காங்களே, அவங்க ஃபேமிலி வேல்யூஸை ரொம்ப நம்புறவங்க. இதை நீங்க புரிஞ்சுப்பீங்க, நானும் புரிஞ்சுப்பேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த விஷயத்தை என் மாமியார் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி விடுங்க, இதுக்கு மேல இந்த டீல் நடக்கும்னு எனக்கு தோணல. என்ன பண்றது? இப்படிலாம் நடக்கிறது சகஜம் தானே. 10 டீல் நடக்கும், ஆனா சில நேரங்கள்ல ஒரு டீல் மிஸ் ஆயிடும். சித்தார்த், என்ன ஏன்பா பயமுறுத்துற? ஐயோ மாமா, நான் உங்களை ஒன்றும் பயமுறுத்தல. நான் உங்க கூட சேர்ந்து இந்த வருத்தத்தை பகிர்ந்துக்கிறேன். இந்த டீல் கேன்சல் ஆகிறத நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு, அதை தான் பகிர்ந்துக்கிறேன். நான் வேணா ஏற்படல ஆரம்பிக்கவா? அத பண்ண. ஓகே. ஓகே. இதுக்கு மேல நடக்க போற வேடிக்கை பாருங்க பாட்டி, செம காமெடியா இருக்க போகுது. ஆனா சித்தார்த், இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும்? ரோஷினி இப்ப கூட உன் மேல கோவமா இருக்கா. நீ போய் சொன்னாலும் உன் பேச்ச கேட்க மாட்டா. இந்த பார்ட்டி எப்படிப்பா நடக்கும்? ஓ, ரிலாக்ஸ். உங்க பொண்ணுக்கு வெள்ளரிக்காய் ஜூஸ் போட்டு கொடுங்க, மூளை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகட்டும். நீங்க பொறுத்திருந்த பாருங்க பாட்டி, நாளைக்கு நடக்க போற பார்ட்டியில பயங்கரமா சூப்பர் என்ஜாய்மெண்ட் இருக்க போகுது. நிஜமாவா? என்ன சொல்றீங்க? இங்க கோலாட்ட ஃபங்க்ஷனா? வாவ், சித் சித், இங்க ஒரு கோலாட்ட ஃபங்க்ஷன் நடக்க போகுதா? அண்ணா பெரியமா, எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற மாதிரி அழகான பார்ட்டி ட்ரெஸ் இல்லையே. அச்சச்சோ, பார்ட்டி ட்ரெஸ் தானே. நீங்க கவலையே படாம ட்ரெஸ்ஸை ஃபைனல் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த புது கிளைண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க நம்மளுடைய மொத்த குடும்ப மெம்பர்ஸையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்தியன் ஃபேமிலி வேல்யூஸ் அவங்க ரொம்ப விரும்புவாங்க. எல்லாருக்கும் நான் சொல்றது புரியுது இல்ல? வெள்ளரிக்காய் ஜூஸ் இப்ப ரொம்ப தேவை பாட்டி. நான் எதுவும் கேட்க விரும்பல. நாளைக்கு நீ பார்ட்டிக்கு வந்துதான் ஆகணும். ஒத்துக்க மாட்டேன். ரோஷினி ஏன் பொண்ணாச்சே, இப்படி சொன்னா எப்படி அவ வருவா? ரோஷினி கண்ணா, எனக்கு புரியுது நம்ம 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு நிக்கிறது அவதானே. என்னோட தப்பு என்ன? உனக்கு நீயே பேசிக்கிட்டு இருக்க. மா ப்ளீஸ், என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்களா? ஓகே ஃபைன். ரோஷினி அந்த பார்ட்டியில கலந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனா எப்படின்னு தான் தெரியல. உன்னோட பிசினஸ்க்காக தானே? ஆமாமா மா, அவ அந்த பார்ட்டியில கலந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. துர்கா, நீ கண்ணாடி முன்னாடி நின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இதை விட நீ இதை சித்தார்த் கிட்ட சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓ மாப்பிள்ளை கிட்ட மட்டும் நீ சொல்லி இருந்தீன்னா மாமியாரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இந்த உலகத்தையே திருப்பி சுத்த வச்சிருப்பான். உன்னோட பார்ட்டியில கலந்துக்க ரோஷினியை கூட்டிட்டு வந்து நிப்பா. ஒரு தடவை அவங்கிட்ட உதவி கேட்டுதான் பாரு. அவங்கிட்ட எதுக்கு உதவி கேட்கணும்? துர்காவும் பிடிவாதத்தை விடு. போயும் மாப்பிள்ளை கிட்ட போய் இதை கேக்குறதான்னு நீ நினைச்சீன்னா நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எதுவுமே நடக்காது.
ஆனா அவ வந்ததுல இருந்து உன்னையும் உன் பொண்ணு ரோஷினி சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றான்னு தெரியுமா? உன் கண்ணுக்கு ஏன் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது? ஒண்ணு தெரியுமாமா, இவ வந்ததுல இருந்து எனக்கும் ரோஷினிக்கும் சண்டை அதிகமா தான் ஆகுது. அதையே உங்க கண்ணுக்கு தெரியலன்னு தான் எனக்கு தெரியல. அப்படியா? நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நீ கிச்சனுக்குள்ள போய் சமைச்ச, அதை யாருமே சாப்பிடாம கிடந்தது. கடைசியில அதை யார் சாப்பிட்டது தெரியுமா? ரோஷினி தான். யார் சொல்லி அதை அவ சாப்பிட்டா தெரியுமா? சித்தார்த் சொன்னதால, உன்னோட மாப்பிள்ளை சித்தார்த் சொன்னதால. மா, நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு ரோஷினியை பத்தி நல்லாவே தெரியும். அம்மா கையால செஞ்ச ஃபுட்டை சாப்பிடணும்னு அவளுக்கு ஆசை வந்திருக்கணும். அதனாலதான் யாருக்கும் தெரியாம சாப்பிட்டிருப்பான்னு எனக்கு தோணுது. தேவையில்லாம நீங்க சித்தார்த்துக்கு கிரெடிட் கொடுக்காதீங்க. துர்கா, உனக்கு உன் மாப்பிள்ளையோட நல்ல குணம் தெரியணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீ உலகம் பூரா வலை போட்டு தேடி இருந்தாலும் இவ்வளவு நல்ல மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்க மாட்டோம். நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோ. ப்ளீஸ், தேவையில்லாம என் வலையில வந்து அவன் விழுந்துட்டான். அவனை செக் பண்றதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. எப்பதான் புரிஞ்சுக்க போற துர்கா? நீங்க தம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ரோஷினி இந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரணுமா? இல்லன்னா இந்த டீலே மொத்தமா கேன்சல் ஆயிடும். ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடுங்க. ரோஷினி, தயவு செஞ்சு நாளைக்கு நீ பார்ட்டிக்கு வரணும். எனக்கு நீ தேவை. இது என்னோட பிசினஸ் பிரச்சனை. பிசினஸ் பேச்செடுத்தா அதுக்கே வரமாட்டா. சரி போகட்டா, எனக்கு தானே தேவைப்படுது. எப்படியாவது அவளை சம்மதிக்க வச்சுதான் ஆகணும். நான் நேராவே போய் அவகிட்ட பேசுறேன். எப்படி வராம இருக்கான்னு நானும் பாக்குறேன். கடவுளே, என்ன மாதிரியே என் பொண்ணையும் பிடிவாத கறி ஆக்கணுமா? நீங்க இருந்தா தானே எனக்கு பதில் சொல்றதுக்கு. ஒரு அம்மாவை பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு கண்ணாடி பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு போற. அந்த கடவுள் என் பொண்ணுக்கு ஏற்படுத்தின இந்த நிலைமைய வேற எந்த ஒரு அம்மாவுக்கும் ஏற்படுத்தக்கூடாது. ரோஷினி, அது வந்து நான் ஆக்சுவலா நவராத்திரிக்காக ஒரு கோலாட்ட பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுல நீயும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்றது உன் காதல விழுதா ரோஷினி? இந்த ஷர்ட் காட்டன் மோட்ல வச்சு பண்ணணுமா இல்ல சில்க் மோட்ல வச்சு பண்ணணுமா உங்களுக்கு தெரியுமா? காட்டன். ஓகே, தேங்க்ஸ். இன்னும் நீ பதில் சொல்லல. தண்ணி தெளிச்சு அயர்ன் பண்ணலாமா? கொஞ்சமா. ஓ, பதில் சொல்லு. நீ வரியா இல்லையா? ஓ, என்ன இவ்வளவு போக வருது? ஷர்ட் எரிஞ்சு போச்சா? இந்தா. Thank you. இப்பவாவது எனக்கு பதில் சொல்லு. நாளைக்கு நீ வருவியா மாட்டியா? ஆக்சுவலி என்னோட பெர்மிஷன் இல்லாம என் வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் அது எனக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாம அது ஒரு பேட் ஹாபிட் இல்ல. ரோஷினி, இந்த பார்ட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள் தான். அதுக்கு வந்தீங்களா? சித்தார்த்தையும் வரவிடாம நீங்க தானே தடுத்தீங்க. மறுபடியும் நீ ஆரம்பிக்கிறியா? இதான் டேடி உங்ககிட்ட இருக்க ப்ராப்ளமே. நான் என்னைக்குமே பிரச்சனையை ஆரம்பிச்சதில்ல. அன்னைக்கு மட்டும் நீங்க உங்க பொண்ணை உங்ககிட்ட இருந்து பிரிக்காம இருந்திருந்தீங்கன்னா, அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகும்போது என் கல்யாணத்துக்கு நீங்க வந்து எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிருந்தீங்கன்னா, அப்புறம் என் புருஷனை உங்க வீட்டு மாப்பிள்ளையா நீங்க மாத்தாம இருந்திருந்தீங்கன்னா, நான் எதையுமே ஆரம்பிச்சிருந்திருக்க மாட்டேன். அப்புறம் நேத்து எனக்கு அதான் நடந்துச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க தான் இதை ஆரம்பிச்சீங்க. ஞாபகம் இருக்கா? ஐ எம் சாரி. ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான வேலை இருந்தது. என்னாலதான் சித்தார்த்தம் வர முடியல. நான் தான் சாரின்னு சொல்றேன்ல. ஓ மை காட், ஏதோ கடமைக்கு என்ன சாரி கேட்கணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம், ஐ எம் சாரி. என்னால வர முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க என்ன கூப்பிடுறதே உங்களோட ஒரு டீல ஃபைனல் பண்றதுக்கு தானே. ரோஷினி, என்ன பண்ண சொல்ற? ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு. அதுக்காக கடிகாரம் உள்ள மறுபடியும் ரிவர்ஸ்ல திருப்ப முடியாது இல்லையா? நீயே சொல்லு. இப்ப நான் என்ன பண்ணா உனக்கு சந்தோஷமா இருக்கும்ன்றத மட்டும் சொல்லு. அதை நான் பண்றேன். பண்ண முடியுமா? என்ன?